ஸ்ரீ கற்பவிநாயகர் துணை. மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அத்தனை பதிவுகளுக்கும் ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு 10ஆம் இடமும் 10இல் நின்ற கிரகங்களும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்களில் முதன்மை கேந்திரம், திரிகோணங்களில் முதன்மை கோணம், கோணங்களில் முதன்மை கோணம் 9ஆம் இடம், கேந்திரங்களில் முதன்மை கேந்திரம், தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை பற்றி நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தியோகம் புருஷ லட்சணம், 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், 10இல் பாவி மெத்த பலன் உண்டு போன்ற நிறைய பழமொழிகள் 10ஆம் இடத்தை பற்றி நிறைய இருக்குது. ஒரு நபர் என்ன விஷயத்துக்காக பிறந்திருக்கிறார், அவர் என்ன கர்மாவை செய்ய பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். ஒருவருடைய வாழ்க்கையின் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல ஜாதகருடைய தொழில், ஜாதகருடைய வேலை, ஜாதகருடைய கர்மா, அவர் செய்யக்கூடிய கர்மங்கள், கர்ம காரியங்கள், தகப்பனாருடைய வருமானம், ஜாதகருடைய குடும்பத்தோட பிரிவினை இந்த 10ஆம் இடத்துல இருக்குது. திருமணமாகாத நிலை, குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுதல், ஒருத்தர் கிடைக்கக்கூடிய புகழ் இந்த 10ஆம் இடத்து மூலியமாக தான், அவருடைய ஜீவனத்தின் மூலியமாக, அவருடைய கர்மாவை வெளிப்படுவதன் மூலியமாக தான் அவருக்கு புகழ் கிட்டும். புகழ், அதிகாரம், அரசு உத்தியோகம், அரசு பணி, அரசு வேலை, அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், ஒருவருடைய மந்திர உச்சாடனம், மந்திர சக்தி உள்ளவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற இடம் 10ஆம் இடம். வெளிநாட்டு பணம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். ஒருவர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருப்பதே இந்த 10ஆம் இடம் தான். இந்த 10ஆம் இடத்துல இருந்து தான் ஒருவருடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. ஒருவர் வாழும் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதே இந்த 10ஆம் இடம் தான். இந்த 10ஆம் இடத்தோட திரிகோணஸ்தானங்கள் 2, 6, 10 இந்த 3 தான் இதனுடைய திரிகோணஸ்தானங்கள். 2ஆம் இடம் பேச்சை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும். 6ஆம் இடம் அடிமை வேலையை குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம் செய்யக்கூடிய தொழிலை, என்ன தொழில் செய்கிறார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். இந்த 3ல் இருக்கிற கிரகங்கள் தான் ஒருவருடைய கர்மா, ஒருவருடைய வேலையை குறிக்கக்கூடியது. தொழிலில் பலத்தை கொடுக்கக்கூடியதை, தொழிலில் வேகத்தை கொடுக்கக்கூடிய, தொழிலில் வெற்றியை தரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது. அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உச்சமாகிறார். அதனால் ஒரு பாவ குணத்தை காட்டி தான் தொழிலில் நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் 10ஆம் இடம் உணர்த்துகிறது. இந்த 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா அதிக நன்மையை தருவதில்லை. 10இல் பாவகிரகம் இருக்கும்போது அதிக நன்மையை தருகிறது. சுபகிரகம் இருந்ததுன்னா சம்பாதித்த பணத்தை இறக்க குணத்தால் செலவழித்து விடுவார்கள். 10இல் சுபகிரகம் இருக்கிறவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் இருப்பதில்லை, சேமிக்க தெரியாதவர்கள். இதனால சுபகிரகங்கள் அதிக நன்மையை செய்வதில்லை. 10இல் பாவகிரகம் இருக்கும்போது வைராக்கியத்துடன் உழைக்கும் எண்ணத்தை தருகிறது. இலக்கை, ஒரு லட்சியத்தை தீர்மானித்து கொடுக்கிறது பாவகிரகம். அதனால் 10இல் பாவகிரகம் இருக்கிறது அதிக நன்மையை தருகிறது. 10இல் சுபகிரகம் இருக்கிறது அதிக நன்மையை செய்வதில்லை. 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கக்கூடிய இடம், மனைவியுடைய உறவுக்காரங்களை குறிக்கக்கூடிய இடம். அதன் மூலிமா அவங்களுக்கு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், மனைவியின் குடும்பத்தினர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், உபசரிப்பு, மரியாதையை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு ஆகாத இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்னா 2 இடங்கள். 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடைய தொடர்பு தொழில் தோல்வியை தரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா 5ஆம் இடம் வருகிறது. அதனால் 5ஆம் இடம் 10ஆம் இடம் சேர்க்கை அவ்வளவு சிறப்பானது இல்லை. 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமா 7ஆம் இடம் வர்றதுனால இந்த 7, 10 தொடர்பு திருமணத்திற்கு பிறகு தொழிலில் உயர்வை தரக்கூடியது. 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது. 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தான் ஒருவருடைய ஆத்மார்த்தமான ஜீவனத்தை, ஆத்மார்த்தமான தொழிலில் திருப்தியை தரக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம் தான். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக 9ஆம் இடத்தை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடியது. 9ஆம் இடம் தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம், 10ஆம் இடம் கர்மத்தை குறிக்கக்கூடிய இடம். தர்மமும் கர்மமும் சேர்ந்து ஜாதகரை புகழடைய செய்வதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 9இல் இருந்தாலோ, 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ம் சேர்ந்து 10இல் இருந்தாலோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்க முடியும். இது தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய
மிக உச்சபட்ச யோகமாகும். 9, 10 அதிபதிகளுடைய சேர்க்கை ஒருவருக்கு புகழ், நல்ல ஒரு மரியாதை, கௌரவம் ஆகியவற்றை பெற்றுத்தருகிறது. இப்போ ஒருத்தருக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 9லேயோ 10லேயோ சேர்ந்துருக்குது அப்படின்னா, அவர் செய்கிற தொழிலில் மற்றவங்களோட மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும். அவர் தொழில் செய்யக்கூடிய அவங்களுடைய ஸ்டைல் அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக தனித்தன்மையாக இருக்கும். அந்த தொழிலில் அவங்க தனியாக தெரிவாங்க, தனியாக மிளிர்ந்து கொண்டே இருப்பாங்க. தொழில் திறமை மற்றவர்களால் நிச்சயமாக பேசப்படும். 10ஆம் இடத்திற்கு நேர் எதிர் 7ஆம் இடம் 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்திருந்ததுன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது முதலீடை குறிக்கக்கூடியது. கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை முதலீடாக மாற்றி தொழிலில் அதன் மூலயமா லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை 4, 10 அதிபதிகளுடைய சேர்க்கை தரும். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்திருக்குது அப்படின்னா ஒரு பணத்தை சேமித்து முதலீடாக பயன்படுத்தி அதன் மூலியமாக சிறுக சிறுக லாபத்தை பெற்று தொழிலை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பை தருவதுதான் 4, 10 அதிபதிகளுடைய சேர்க்கை. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது, 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்குது அப்படின்னா, அல்லது 10ஆம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்குது, அல்லது 10ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்குது, 10ஆம் அதிபதி லக்னாதிபதியை பார்க்கிறது, இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி 10ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்குது, 10ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சாரத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக 10ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு தொழிலில், உழைப்பில், ஜீவனத்தில் தீவிர சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் முன்னேறது தான் அவருக்கு லட்சியமாக இருக்கும். எப்போதும் தொழில் சிந்தனை மூலமாக அவங்க வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அவருக்கு தீவிர தொழில் சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அடிமையாக வேலையை செய்வது பிடிக்காது. இந்த லக்னாதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அடிமை வேலை செய்வது பிடிக்காது. சொந்த தொழில் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக ஒரு நெருப்பாக அவங்க மனசுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கும். இதுவரைக்கும் 10ஆம் இடத்தை பற்றிய தகவல்களை பார்த்தோம். அடுத்த 10ல் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.